வணக்கம். இப்போ எங்க வந்தேன் தெரியுமா? திங்கட்கிழமை வந்து ஆடிப்புறம். எல்லா ஊர் கோவிலையும் கம்பல்சரி அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, எல்லா அம்மன் கோயிலுக்கும் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு என் சின்னாத்தாளுக்கு முதல் சீமந்த வளையல் நான் தான் வாங்கி தரேன். அக்கா ரொம்ப நன்றிக்கா. 30 ரூபாவா? சரிக்கா. அக்கா போட்டிருக்க அம்மனுக்கு. அக்கா நான் தானக்கா முதல் வாங்கி தரேன். இங்க பாருங்க, என் சின்னாத்தாளுடைய சீமந்த வளையல் முதல் நான் தான் கொடுக்குறேன். ராஜகன்னிக்கு இங்க பாருங்க, இருங்க வர கையில போட்டு விட்டுருக்கா. அக்கா எனக்கு உண்மையிலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அம்மனுக்கு முதல் சீமந்த வளையல் நான் தான் வாங்கி கொடுக்குறேன். தெரியுதுங்களாங்க யாத்தாளுக்கு வளையல் போடுறது? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் ஆத்தாளுக்கு முதல் சீமந்த வளையல் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். வேப்பிலையின் வடிவினிலே எந்த வேதனையை தீப்பவளே பண்ணார். இப்ப போயிட்டு என்ன பண்ணணும், எல்லா அம்மன் கோயிலுக்கும் நான் வளையல் வாங்கி கொடுக்கணும். நாளே இல்லைங்க, வேளன் 1, வெள்ளி 2, சனி 3, ஞாயிறு 4 நாள். இந்த வாட்டி ஆத்தாளுக்கு சீமந்தம் சீக்கிரமா வந்துச்சு. பாய்ங்க. என்னக்கா இந்த வாட்டி அம்மனுக்கு சீமந்தம் சீக்கிரம் வந்துச்சு? இல்ல இந்த வாட்டி ஆடிப்புறம் சீக்கிரம் வந்துச்சு. என் சின்னாத்தாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவ கத்தினே இருக்கா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ ஆத்தாளுக்கு வளையல் வாங்கி தர, மஞ்சள் வாங்கி தர, பூ வாங்கி தர, பொட்டு வாங்கி தர, நீ என் காசு எடுத்துட்டு அப்படி பண்றியடின்ட்டு. அதுக்குன்னே நான் வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்கேன். வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா திங்கட்கிழமை தான் அம்மனுக்கு ஆடிப்புறம். ஆடிப்புறத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுவாங்க. எல்லாரும் மறக்காம அம்மன் கோயிலுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? நான் தான் இன்னைக்கு என் சின்னாத்தாளுக்கு முதல் சீமந்த வளையல் வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். பாய். எனக்கு வேற இன்னும் நிறைய அம்மன் கோயிலுக்கு வாங்கி தரணும்.